குருவின் பார்வையிலேருந்து விலகும் பொழுது என்னன்னா, நம்ம முதல் 2 வீக்ஸ்ல சிலதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கு வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அந்த படலம் முடிஞ்சு அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்துக்கொள் வேலைக்காக மாறுறது, டிராவல் பண்ணுறது, படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டான மெடிசன்ஸ் எடுக்கிறோமா, கரெக்டாக எடுக்கிறோமா, நம்மளுடைய உடலுக்கு வேணுங்கிற ஃபுட்டு, எக்ஸசைஸு எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா, கவனமாக இருக்கிறோமா எல்லாத்துலேயுங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி நடக்குது, ஒரு பக்கம் எல்லா கிரகங்களும் ராசி அதிபர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஜனவரி மாதம் முழுக்கும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறதோ எல்லாத்துலேயுமே சிரத்தையாக